தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாகச் சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்லத் தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக் கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 4ஆம் வாரம் மார்ச் 20ஆம் தேதி 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, இயேசு கிறிஸ்தாண்டவர் எங்க போறாரு? யூதர்களுடைய கூடார விழாவுக்கு போறாரு. ஓகேங்களா? அங்க போகும்போது என்ன சொல்றாங்க? அங்க இவரை பார்த்து, இவரை தானே எல்லாம் கொல்ல தேடுறாங்க, ஆனா இவர் இங்க வெளிப்படையா இருக்காரு அப்படின்றாங்க எல்லாரும். உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க. ஏன்னா இவர் யாருன்னு நமக்கு தெரியுமே. இவர் நம்ம கூட தான் வளர்ந்தாரு. இவங்க அப்பா அம்மா இங்க தான் இருக்காங்கன்னு தெரியும். இவர் யாருன்னு நமக்கு தெரியும். இவர் எங்க பொறந்தாருன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால மக்கள் என்ன பண்றாங்க? அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க. அதே தான் நம்மளும். ஆனா நம்ம ஏசப்பா தானே, பார்த்துக்கலாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். கடைசி காலத்துல கோயிலுக்கு போய்க்கலாம். அப்புறமா தான் நம்ம ஏசப்பா நம்மள மன்னிச்சிருவாரு. நம்ம ஏசப்பா தானே, நம்ம ஏசப்பா தானே என்ன பண்றோம்? அவரை நம்ம அசால்ட்டா நினைக்கிறோம். ஓகேங்களா? அவரை நம்ம பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம்னே நினைக்கிறோமே தவிர, ஏசப்பா நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்றுக்கொள்ள தயங்குறோம். ஏற்றுக்கொள்ள விரும்பல. டைம் இல்ல. நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். பட் இனிமேலாவது நம்ம என்ன பண்ண போறோம்? இனிமேலு ஏசப்பா நமக்கு வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ நன்மைகள் செய்றாரு. அந்த நன்மைகள் எல்லாத்தையும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா நினைச்சு பார்த்து, அவருக்கு நன்றி சொல்லி, அவரை நாம முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.